அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 466வது நாளை எட்டியிருக்கிறது. யூதர்களின் கைகளில் இருந்து, கொடூர கைகளில் இருந்து அதற்கு பக்கத்துணையாக உறுதியாக நிற்கின்ற 13 நாடுகள், இடைவிடாமல் ஆயுதங்களை அள்ளிச் சொரிகின்ற ஜெர்மனி, பிரான்ஸு, அமெரிக்கா, ஆங்கில நாடு, இவையெல்லாம் எதிர்த்து 466 நாட்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள் போர்க்களத்தில். நேற்று இஸ்ரேலிய இராணுவம் எல்லாம் சீஸ்ஃபயர் டாக் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாங்க. போர் நிறுத்தம் எல்லாமே முடிஞ்சது. டியூஸ்டே நாங்கள் இப்போ வென்ஸ்டே அல்லது தர்ஸ்டே அல்லது ஃப்ரைடே, இப்போ 3 நாளைக்கு உள்ளால அது அறிவிக்கப்படும். ஏன்னா சாட்டர்டே சண்டே ஹாலிடே, 20ஆம் தேதி ட்ரம்ப் பதவிக்கு வராரு, அப்படிலாம் கிடையாது. அப்போ இந்த நாளில் இஸ்ரேல் நேற்று ஒரு பயங்கர தாக்குதலை தாக்குகிறது. எங்கள் காசாவில் த ஹெல் இஸ் லெட் லூஸ் பை இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி தலைப்பு போடுகிறது பாலஸ்தீன கிரானிக்கல். அந்த அளவுக்கு நேற்று 63 பேரை, நேற்று மட்டும், அதாவது சீஸ்ஃபயர் டாக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு முதல்ல 34 வருவானாங்க, இப்போ 33ன்னு சொல்லியிருக்கேன். 33 அழைத்து செல்லப்பட்டவர்களை விடுவார்கள். 2 வாரத்தில் இஸ்ரேலிய இராணுவம் கம்ப்ளீட்டாக வெளியில் போயிடும். அதற்கு பிறகு மீதி ஹாஸ்டேஜஸை விடுவாங்க. இப்படியெல்லாம் பேசி எடுத்து இஸ்ரேலு உள்ள ஆஸ்பத்திரியெல்லாம் அங்கேருந்து வரக்கூடிய டீடைனிஸை இங்கே அந்த ஆஸ்பத்திரியில் தான் அங்கேருந்து வரக்கூடிய கைதிகளை இங்கே கைதிகளை வைப்பான், வச்சு வெளியில் பேசக்கூடாதுமா, ஹமாஸ் நல்லவங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு. இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது 63 பேரை கொலை செய்திருக்காங்க. 466 நாட்களாக 46,645 பேர், ஒரு நாளைக்கு 100 பேர் கணக்கு கொலை செய்திருக்கான் அங்கே தியரியில். அடுத்தது நேற்று போராளிகளும் சும்மா இருக்கல. பெய்த் ஹானூனை பற்றி நேற்று இஸ்ரேலிய இராணுவ தளபதிகள்லாம் அழுதுட்டான். ஒரு இராணுவ தளபதி அவன் தான் இந்த ஜெனரல்ஸ் பிளானை போட்டவன் நார்தன் காசாவில் தான் பெய்த் ஹானூன் வருது. அவன் சொல்கிறான், நார்தன் காசாவுக்காக நான் போட்ட அந்த திட்டம் முற்றாக அழிந்து போனது. டார்ச்சர்டு எர்த், அவனுடைய பிளானோட என்ன தெரியுமா, டார்ச்சர்டு எர்த் அண்ட் ரீசெட்டில்மெண்ட். வடக்கு காசாவை ஃபுல்லாக எரிச்சுக்கிட்டு, ஒரு புற்பூண்டுகள் கூட இல்லாமல் எரித்து விட்டு, அந்த இடத்தில் பந்தேரிகளை கொண்டு குடியமர்த்த வேண்டும் அவனுடைய ஜெனரல் பிளான். இந்த பெய்த் ஹானூன் ஒரு 4-5 நாள் நீங்கள் என்னுடைய காணொலியை தொடர்ந்து பார்த்துருந்தால் தெரியும். சண்டை, பயங்கர சண்டை. ஏன்னா இந்த பெய்த் ஹானூனை தான் அடுத்த நெட்சாரிமா, அடுத்த ஜங்ஷனாக அமைக்கவும், அது கொஞ்சம் உயரமான பகுதியில் இருப்பதால் அதை வச்சு மொத்த காசாவையும் கண்காணிக்கிறோன்னு வந்தான். அவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், பெய்த் ஹானூனில் அக்டோபர் 27, 2023 நம்ம போகும்போது கம்ப்ளீட்டாக எரித்தோம். இந்த ஹமாஸ் இருக்குதா இல்லையானே தெரியல. அவர்களால் முடிந்ததெல்லாம் ஒரே ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொலை செய்வது தான். ஆனால் இப்போ பெய்த் ஹானூனை நம்ம நெட்சாரிமா ஆக்க போகிறோம், நம்ம அந்த ஜங்ஷன் ஆக்க போகிறோம்னு சொன்னோம்னா தொடுத்து அடித்து ஒரு வாரத்தில் மட்டும் நம்ம 1200 பேருக்கிட்ட காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள். அவன் இறந்ததை 71 பேருங்கிறான். ஏன்னா எப்போவுமே அதை ரொம்ப குறைச்சி தான் சொல்லுவாங்க. அதை நம்ம 710ன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ இந்த நெட்சாரிமை பெய்த் ஹானூனுக்கு கொண்டு வரப்போய் அன்னைக்கு இருந்ததோட அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் அழிச்சிடலான்னு இருந்த நம்பிக்கை இருந்து, இன்னைக்கு 2025 14 ஜனவரியில் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஹமாஸோடைய எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம அழிக்கலை அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுறான். அதுக்கு பிறகு சொல்கிறான், இந்த நத்தியானு போன வருஷம் மே மாதம் கையெழுத்து போட்டிருந்தா கூட வாயை விட்டுட்டான், 1200 பேர் காப்பாற்றப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டான். இன்னும் இஸ்ரேல் 850 பேர் தான் கொலை செய்யப்பட்ட இராணுவத்தினர் தான் இழந்தான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வாயை விட்டான். அப்போ இந்த ஜெனரல் உடைய பிளான், அந்த பிளானை போட்டவனே இப்போ அதை ஒத்துக்கொண்டு நமக்கு மிகப்பெரிய பயிலுவார். இப்போ அந்த எக்ரிமெண்ட்டில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஹமாஸை அழிக்கவே முடியாது, நம்பர் 1. நம்பர் 2, ஹமாஸோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அப்படியே இருக்கு. நம்பர் 3, இஸ்ரேலிய இராணுவம் இனி காசாவில் சுதந்திரமாக சுற்றி திரிய முடியாது.
அப்போ நேற்று பெய்த் கானூனில் ஒரு 16 பேர் ஒரே அடி நிமித்திட்டாங்க. ஒரு பில்டிங்கில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் போய் உட்கார்ந்துருக்காங்க, அவங்கள அடிச்சுட்டாங்க. இஸ்ரேலிய இராணுவத்தினோட நிலை என்ன தெரியுமா? பெய்த் கானூனில் எப்படியாவது இந்த ஹமாஸ்லேருந்து தப்பி ஓடிடணும், நம்ம இங்கே இருந்தால் எப்படியோ கண்டுபிடிச்சி அழிச்சிடணும். நேற்று ஒரு இஸ்ரேலிய இராணுவம் முத்தாய்ப்பாக ஒரு வார்த்தையை சொன்னான், காசாவினுடைய எந்த பகுதியும் ஹமாஸோடைய கண்காணிப்பில் இல்லாமல் இல்லை. நம்ம எங்கே கால் வச்சாலும் அவனுக்கு தெரியுது, நம்ம போய் குடியிருக்கிற இடம் வரைக்கும் அவனுக்கு தெரியுது, கடைசியில் அடித்து விடுகிறான் என்று. அதை அந்த இந்த திட்டத்தை போட்ட ஜெனரல்ஸ் பிளானை போட்ட அந்த யோரோன் என்பவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அன்இமேஜினபிள் கேஷுவாலிட்டிஸ், நம்மளால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு நஷ்டத்தை கடைசி நேரத்தில் ஏற்படுத்துகின்றார்கள். அப்புறம் ரஃபா, இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? ரஃபால இருந்தும் பிலாடெல்பியாவில் இருந்தும் நெட்சாரிமில் இருந்தும் இஸ்ரேலிய இராணுவம் தயாராகி கொண்டிருக்கிறது பின்வாங்கி ஓடுவதற்கு. அங்கே இருந்தெல்லாம் விட்ரா பண்ண போகிறோம், ஆஸ்பத்திரியை தயார் பண்ணுறோங்கிறது. அப்போ இப்போ ஹமாஸினோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கண்டிப்பாக அழிக்க முடியாததுனால இன்னும் நமக்கு பாதுகாப்பு இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் கையெழுத்து போட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த நாட்கள் போக போக போராளிகள் தங்களுடைய டாக்டிஸை மாற்றி நம்மளை பயங்கரமான அழிவுகளை ஏற்படுத்துகிறான். அது நேற்று ஒருத்தன் சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கையெழுத்து போட்டால் லேப்பிட்டு சொன்னான், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கையெழுத்து போட்டேன்னா ஒரு 50 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காப்பாற்றப்படுகிறார்கள் என்று. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அப்பாவியை கூட கொலை செய்து யாரும் சொல்ல முடியுமா? போராளிகள் அவன் ஷஹீதாகிறான், அது அந்த அந்த நம்பர்லாம் பின்னாடி தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரியுங்க, போர்க்களத்தில் நிற்பவர்களுக்கு அல்லாஹ் கராமத்துக்களை இறக்குவான். அல்லாஹ் தன்னுடைய உதவியை நேரடியாக இறக்குவான். லாஸ் ஏஞ்சல்ஸில் இல்லை, தன்னுடைய உதவியை நேரடியாக இறக்குவான். அதே ஆப்கானிஸ்தான் முஜாஹிது தியாக வரலாறுல எழுதிருங்க, எப்படி அல்லாஹ் உதவி செய்தான். முதல்ல கம்யூனிஸ்ட் நாடை விரட்டி அடித்தார்களே, அதில் அல்லாஹ் எப்படியெல்லாம் உதவி செய்தான். அந்த மக்கள் எப்படி அல்லாஹ்வின் மீது தக்வா வைத்திருந்தார்கள், அந்த மக்கள் அல்லாஹ்வை எப்படி நம்பி நின்றார்கள் என்பது. அந்த நான் அடிக்கடி சொல்வது, அந்த புத்தகத்திலேயே நான் எழுதிய ஆப்கானிஸ்தான் முஜாஹிதுகள் தியாக வரலாறு புத்தகத்திலே எடுப்பாக இருந்த ஒரு இது என்னன்னா, அகமது ஷா மசூதை பற்றின ஒரு சம்பவம். அகமது ஷா மசூதை அழித்து விட்டால் ஆப்கானிஸ்தானின் நமக்கு சொந்தம் என்று ரஷ்ய படைகள் எல்லா விமானங்களையும் எல்லா வேவு பார்க்கக்கூடிய வேலைகளையும் செய்து கொண்டிருந்த நேரத்தில் சாண்டி கேல் என்ற ஒரு அமெரிக்க எழுத்தாளன் உள்ளே புகுந்து, யாருடா இந்த அகமது ஷா மசூதுன்னு பார்க்க போகிறான், இவன் எங்கேயாவது பயங்கரமாக பதுங்கி இருப்பான், ஏன்னா ஏரியல் சர்வேலே அவன் இன்னும் கிடைக்கல, வான்வெளி தேடலே அவன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போகும்போது அவன் ஒரு ஆற்றுல ஒரு வேப்பங்குச்சி எடுத்து பல்லு தேய்ச்சிட்டு வந்துகிட்டு இருக்கான். என்னடா இப்படி வந்துகிட்டு இருக்க அப்படின்னா, அவனு கூட சுற்றிக்கிட்டே ஈவினிங் ஆனவுடனே தூங்க போகிற இடத்துல ஒரு இடிஞ்ச கட்டிடத்தில் சாண்டிகையில் சொல்ல, நீ கீழே தூங்கிக்கோங்கிறான். நீ எங்கடா தூங்கன்னு கேட்டால், நான் ரூஃபுக்கு மேலே தூங்குவோம். ஐயா, ஒன்று வானத்தில் விமானங்களை ஏவி பார்த்துக்கிட்டு இருக்கான், நீ எங்கே இருக்க, அவனை அழிக்கணும்னு. நீ அழிச்சிட்டா கிடச்சிட்டு ஆப்கானிஸ்தான் இருக்கிறான், ஆனால் நீ இப்போ மேலே போய் படுத்து எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னு சொல்கிறேன்னு சொல்லும்போது அவன் ஒரு வார்த்தையை சொன்னான், சேஃப்டி இஸ் நாட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் டேஞ்சர் பட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அல்லாஹ். பாதுகாப்பு என்பது அல்லாஹ் இருக்கின்றான் என்பதில் இருக்கிறது, ஆபத்து இல்லை என்பதில் இல்லை. அதை ஒழுங்காக சொல்லணும்னா, பாதுகாப்பு என்பது ஆபத்து இல்லை என்பதில் இல்லை, அல்லாஹ் இருக்கின்றான் என்பதில். இப்படி அல்லாஹ்வை சார்ந்து நிற்பவர்களை பல கராமத்துக்களை அல்லாஹ் காட்டுவான். காசால 466 நாட்களா 13 நாடுகள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆயுதங்களை, அங்கெல்லாம் தீப்பிடிக்கல, ஆயுதங்களையும் தாங்கி இன்று வெற்றி நடை போடுகிறார்கள். இனி ஹமாஸ் அழிக்கவே முடியாதுன்னு நேற்று ஜெனரல் அந்த திட்டத்தை போட்டவன் சொல்லியிருக்கிறான் பத்தியலா. இதில் தான் அல்லாஹ்வுடைய கராமத்து இருக்கு. அவன் போடுற குண்டு வெடிக்கல, அந்த குண்டை இஸ்ரேல் போடுற குண்டு வெடிக்கல, அந்த குண்டை எடுத்து குண்டில் இருக்கக்கூடிய வெடிபொருட்களை எடுத்து இவர்கள் தாக்குகிறார்கள், அது வெடிக்குது. பூமியை கீழே வைக்கிறாங்க, பனி நேரம், குளிர் பிரதேசம், மழை இப்போதான் நின்னது, ஆனாலும் வெடித்து சிதறுகிறார்கள். இனி அர்-ரஹ்மானின் ஜிஹாத் செச்சனியாவில் சார் காலத்தில் ஆரம்பித்து இப்போ தான் அந்த செச்சனிய முஸ்லீம்கள் வெற்றி பெற்றார்கள், முஜாஹிதுகள். அவங்க தங்களுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் இந்த யுத்தத்தில் உதவி செய்தான் என்பதை அர்-ரஹ்மான் என்ற ஜிஹாதுன்னு ஒரு புத்தகமாக போட்டிருக்காங்க. எங்களுக்கு
நாங்கள் திணறிக் கொண்டிருந்த போது இறைவனுடைய உதவி எப்படி இறங்கியது. போர்க்களத்தில் நிற்பவர்களை மூமின்களை நான் எதிரிகள் தோற்கடிக்க விடமாட்டேன்னு சொல்லி அவர்களுக்கு வெற்றியை தருவதை தன்னுடைய கடமையாக எடுத்துக்கொள்கிறான். இப்படி பல கராமத்துக்களை நாம் காசாவில் பார்க்கலாம். இனி அது புத்தகமாக வரும், நம்மளும் தேடிட்டு இருக்கோம். இஸ்ரேலி மீடியாவே 3 தடவை சொல்லிட்டான். இஸ்ரேலி மீடியாவே 3 தடவை பியாண்ட் ஆல் லாஜிக், இவர்களுடைய எக்ஸிஸ்டன்ஸு, இவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி இந்த சண்டையை போடுதாங்கிறதை நம்மளால் காரண காரியங்களின் அடிப்படையில் புரிந்து கொள்ளவே முடியவில்லைன்னு இஸ்ரேல்காரன் சொல்கிறான். 3 தடவை சொல்லிட்டான். ஒரு தடவை கூட என் சகோதரர்கள் நமது போராளிகள் குழுக்கள் சொல்லவில்லை. அப்போ நேற்று அயன் ஃபிஸ்ட்னு ஒன்றை கொண்டு வந்தோம், ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். அதுவும் ஹமாஸு கையில் அடி வாங்கிட்டு. ட்ரை ஆர்ம், அதாவது வறண்டு போன கைகள், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், அப்பாய்களை கொலை செய்வோம், எரிப்போம் ஒன்று வந்தோம், அதுவும் தோற்று போச்சு. அப்போ ஜெனரல்ஸ் பிளான் போச்சு. ஹமாஸை அழிக்க முடியல, டீட்டெயில்ஸு, அதாவது அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்க முடியவில்லை. இந்த நேரத்தில் ஒரு ஒப்பந்தம் மட்டும்தான் அவர்களை காப்பாற்றும். சகோதரர்களே, அக்டோபர் 7, 2023 ஆரம்பிக்கும் போது நான் அக்டோபர் 8, 9 உங்கள்கிட்ட இந்த காணொலியில் சொன்னேன், இஸ்ரேல் தோத்து போகும் என்று இருந்தால் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைதியை கொண்டு வந்துவிடும். இஸ்ரேலால் இன்னும் அழிக்க முடியும் என்ற நிலை இருந்தால் அவர்கள் விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பார்கள் என்று. ஆக இப்போ வித் அன்இமேஜினபிள் கேஷுவாலிட்டிஸு நேற்றும் பெய்த் ஹானூனில் வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்கான். பெய்த் ஹானூனில் நம்ம அன்னைக்கு அழிஞ்சிட்டாம்னு இருந்தோம். இன்னைக்கு ஒரு 2 வருஷம் கழித்த பிறகு தான் தெரியுது, 15 மாதங்களுக்கு பிறகு தான் தெரியுது அவன் இன்னும் பலமாக இருக்கேன். இதுக்கு பிறகு இப்போ சீஸ்ஃபேரில் எல்லா போர் நிறுத்தத்தில் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. நத்தியானுகு இது ஒரு பெரிய தோல்விங்கிறான். இந்த ஜெனரல்ஸ் பிளானை போட்டவன் இது ஒரு தோல்விங்கிறான். காசாவில் எதையுமே சாதிக்க முடியலன்னு அவனுடைய பேர் கியோரோ எல்லாம்பு இன்னும் சொல்லக்கூடியவன் அவன். நான் அந்த திட்டத்தை போட்டேன், அது அவன் தான் நேற்று அழுதுது, என்னடா இப்படி தோற்று போயிட்டோமே அப்படின்னு. இஸ்ரேல் இப்போ இஸ்ரேலு எப்படி வெளியில் வருவோங்கிற ஒரு வரைபடத்தை கொடுக்க வேண்டும், ஒரு மேப், ஒரு ரூட், எப்படி என்னென்ன டேட்டு எங்கே இருந்து வருவான்னு வரைபடத்தை கொடுத்தா அது இன்னைக்கோ நாளைக்கோ டிக்ளேர் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு, நத்தியானுகு இப்படி இழுத்துட்டு போய் ட்ரம்பை வர வச்சு நீ ஹெல் வில் லெட் லூஸ்ன்னு சொன்னாலும் அதை செய்யுன்னு சொல்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. ஆனால் இப்போ அவனுடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பதவியை லேப்பிட் உறுதி செய்துட்டான். அதனால் நம்ம ஜெயிலுக்கு போகாமல் தப்பிச்சுக்கலாம், பிரைம் மினிஸ்டராகவே இருக்கலாமுங்கிற எண்ணத்தில் அவன் கையெழுத்து போடலாம், இல்லாமல் வேறு வழி இல்லை. ஏன்னா இராணுவத்தினர் தற்கொலை பண்ணுறாங்க, ஒழிச்சு ஓடுறான், நிறைய பிணங்களே அள்ளி கொண்டு வர வேண்டியது இருக்கிறது. அப்போ நேற்று வரைக்கும் ஷஹீதானவங்க 46,645 பேர், காயமடைந்தவர்கள் 1,10,012 பேர், ஒரு நாளைக்கு 100-150 பேர் கணக்கு பார்த்தீங்கன்னா. இந்த அளவுக்கு 446 நாள் நடந்துருக்கு. இப்போ ஹமாஸு போராளி குழுக்கள் நேற்று அடித்த அடி மட்டும் இல்லை, ஹூத்திஸ் நேற்று வச்சு காய்ச்சிட்டான். 12 மணி நேரத்தில் 3 தாக்குதல். எஃப்ஆ ராஸ்ட்ராங்கிறது அதே மாதிரி அவனோட கடல் வழியாக நுஸ்ரத்து கேம்பை காசாவில் இஸ்ரேல் நினைச்சான், கடல் வழியாக நுஸ்ரத்து கேம்பு சி கேம்புன்னு ஒன்று இருக்குது, கடற்கரை பக்கத்தில் ஒரு அகதிகள் முகாம் இருக்குது, அதை தாக்குறான். நேற்று அதை அடி நிமித்திட்டாங்க. அடுத்தது இஸ்ரேலிய இராணுவத்தினர் இஸ்ரேலிய மக்கள் சென்ட்ரல் காசாவிலும் எஃபாலையும், அதாவது டெல்லவீவ் பக்கத்துலேயும் கிரேட்டர் இஸ்ரேல்லையும் பதுங்குக்குழியை நோக்கி ஓடி இருக்கிறார்கள். 11 பேர் காயமடைந்து இருக்கிறார்கள். யாரும் இறந்ததாக தகவல் இல்லை. அதோட ஹூத்திஸ் ரெட் சீல வச்சு ஒரு அடி அடிச்சிட்டான், நிமித்தி கிடத்திட்டான். ரெட் சீல 1, கல்ஃப் ஆஃப் ஏடனில் 1, 2 அமெரிக்க கப்பல்கள் எரிந்து நாசமாயின. இதுவரைக்கும் அமெரிக்கா ஒரு வல்லரசு என அறியப்பட்ட 1952க்கு பின்னால் அமெரிக்காவை நேரடியாக தாக்கின ஒரு பெரும்படை உண்டு என்று சொன்னால் அது ஹூத்திஸ் தான் சொல்லணும். ஏன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் ப்ராக்சி ஓர் தான் போடுவான். இவன் ஒருத்தன் சைனா வழியாக வந்தான்னா ஒருத்தன் ரஷ்யா வழியாக வருவான், ஒருத்தன் சவுதி வழியாக வந்தான்னா ஒருத்தன் யமன் வழியாக வருவான், அப்படி தான் வருவான். நேருக்கு நேர் மோதினது இல்லை. இஸ்லாத்தோட மோதி தான் கம்யூனிசம் விழுந்தது ஆப்கானிஸ்தானில், கேபிட்டலிசமும் அங்கே தான் விழுந்தது. இப்போ இந்த சண்டை நேரடியாக அமெரிக்காவினுடைய கப்பல்களை அழிக்க முடியும், அழித்து கொண்டே இருப்போம், ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிற வரைக்கும்னு சொல்லக்கூடிய ஹூத்திஸோடைய தாக்குதல். நீங்கள் இஸ்ரேலை திரும்பி பார்த்தா அதனுடைய அழிவுகள் ஏராளமாக இருக்கும். இனிமேதான் வரும் அந்த செய்தியில். அவன் எல்லாத்தையும் மறைச்சிட்டான்.
இப்போ ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு நாட்டை ரிப்பேர் ஆக போகும்போது தான் தெரியும். முதல்ல ஹிஸ்புல்லா, அவங்க விட்ட அடுத்த நாளில் இருந்து ஹூத்திஸ், ஹமாஸோட ராக்கெட்டுகள். நேற்று ஹமாஸு பெய்த் ஹானூனில் இருந்து காசா வளாகத்துக்கு ராக்கெட்டுகளை அனுப்பியிருக்காங்க. போற அவனும் குண்டு போட்டு கொலை செய்கிறத நேரத்தில், இவங்களும் அந்த படைகளை அழிப்பதை நிறுத்தலை. ஆனால் பேச்சுவார்த்தை முற்று பெற்று விட்டது. இனி அனௌன்ஸ்மெண்ட் தான் மீதி, ஒரு மேப்பு மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பேங்க்ல இந்த பாலஸ்தீன அதாரிட்டி இருக்கான் பாருங்க, அவன் முஸ்லீம்களோட வீடை இடிக்கிறான். என்ன சொல்லுது இதை? எரிக்கிறான். ஜெனில்ல முஸ்லீம்கள் குடியிருக்கக்கூடிய வீடை எரிக்கிறான். போராளிகளை காட்டி கொடுக்குறான். தீ எங்கே எரியணுங்க? போராளிகளை காட்டி கொடுக்குறான். இப்போ நேற்று என்ன செய்தாங்கன்னா, புரூடண்டா பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாது அங்கே கொஞ்சம் நல்லவன் என்று எழுந்துட்டு என்ன செய்திருக்கான், பாலஸ்தீன் அதாரிட்டியும் போராளிகளும் சண்டை போட்டால் நஷ்டம் நமக்கு தான், முஸ்லீம்களுக்கு தான். ரெண்டாவது, ஜுடைசேஷன் ஆஃப் அல் அக்ஸா பள்ளிவாசலை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக யூதமயமாக்கிட்டு இருக்கேன், அதை தடுக்க முடியாது என்று சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஃபார் ரிகன்சிலியேஷன் ஒன்று உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த நல்ல மக்கள்லாம் பேசி நேற்று பாலஸ்தீன ஜிஹாதுக்கும் போராளிகளுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. நமக்குள்ளால ரத்தம் ஓட்ட வேண்டிய தேவையில்லை. நாம் அல் அக்ஸாவை மனசில் வைத்து ஜெருசலத்தை மீட்பதை மனதில் வைத்து, ஏன்னா கிட்ட வந்துட்டு ஹூத்திஸும் அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஜெருசலத்தை. கிட்ட வந்துட்டு இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு நம்ம எப்படி நம்மளுடைய அல் அக்ஸாவை மீட்பது என்பது பற்றி ஆலோசிப்போம்னு சொல்லி நேற்று ஒரு எக்ரிமெண்ட் ஆயிட்டு. இதுக்கடையில் கொஞ்சம் அநியாயம்லாம் பண்ணியிருக்கான் பாலஸ்தீன அதாரிட்டி. அவன்கிட்ட சொல்லிட்டேன், யோ நீ தான் மேக்கரை வைக்கணும்னா வச்சு தொலையா, அதுக்காக நீ முஸ்லிம்களிடையே ரத்தத்தை ஓட்ட தொடங்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ரத்தம் ஓடத் தொடங்கினால் அது நிற்காது என்று, பிளவுகளினுடைய வாய்கள் திறந்து விட்டால் அது மூடாது என்று. அதனால் அதையெல்லாம் மனசில் வச்சு நேற்று அந்த கமிட்டி நல்ல ஒரு பெரிய மகத்தான சேவையை மேக்கரையில் செய்திருக்கிறார்கள். இப்போ 2 வருமா சேர்ந்து சொல்றான் இஸ்ரேல், அது பாலஸ்தீன அதாரிட்டியும் போராளிகளும் சேர்ந்து சொல்றாங்க, இஸ்ரேலு ஒரு அமைதியான யுத்தத்தை மேக்கரையில் நடத்தி கொண்டு இருக்கிறது, போராளிகளும் எதிர்த்து போராடுகிறார்கள். ஆனால் உலகத்தின் கவனத்தை அவர் கவனிக்காமல் இல்லைன்னு. அதை ஒழுங்காக கவனித்து செய்தி போடுவது பல ஊடகங்களில் நம்மளும் உண்டு. வைகரை விஷன் சேனலும் அதை டெய்லி வெஸ்ட் பேங்க்ல என்ன நடக்குதுங்கிறத சொல்லிக்கிட்டே இருந்தால் கவனிக்காமல் இல்லை. நேற்றும் இஸ்ரேலுடைய குண்டு வீச்சுகளால் 6 பேர் இறந்து இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒப்பந்தம் அவனுக்கு பெரிய பெரிய அளவில் ஒரு பெரிய இரிட்டேஷனாக இருக்கும். அப்போ இஸ்ரேலுக்கு ஒரு படுதொலியாகவும் ஹமாஸை இனி அழிக்க முடியாது என்று எல்லோரும், நேற்று ஹமாஸுக்கு நிறைய பாராட்டுகளுங்க. பொது ஊடகங்கள் என்ன தெரியுமா எழுது, உலகம் முழுவதும் அநியாயத்துக்கு எதிராக போராடுபவர்களுக்கு ஹமாஸ் ஒரு முன்மாதிரி, ரோல் மாடல்னு எழுதுங்க. பொது ஊடகங்கள் எழுது ஒரு ரோல் மாடல். எப்படி 13 நாடுகள் அயராது கொடுத்து கொண்டிருந்த உதவிகளை எதிர்த்து நின்று ஜெயித்தது. ஆப்கானிஸ்தானில் 51 நாடுகளை ஜெயித்தார்கள். ஏன்? இஸ்லாத்தை முன் வச்சாங்க, அல்லாவை முன் வச்சாங்க. அவனையே, யாரெல்லாம் உன்னையே நாங்கள் நம்பி நிற்கிறோம். ஆப்கானிஸ்தான் முஜாஹிதுகள் இன்னைக்கும் அவங்களோட நேஷனல் ஆந்தமா ஈயாக்க நாபுது ஈயாக்க நஸ்தீன்ங்கிறதான் சொல்லுவாங்க. யாரெல்லாம் உன்னிடத்திலே உதவி செய்கிறோம், உன்னையே சார்ந்து நிற்கிறோம், எல்லாமே உன்னிட தான் நிற்கிறாங்களா. அங்கே அல்லாஹ் கராமத்தை காட்டுவான். வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதை இதையும் பேசிகிட்டு இருக்கானே அவன்கிட்ட இல்லை. போர்க்களத்தில் போய் அல்லாஹ் உனக்காக உயிரை தருவதற்கு தயாராகி விட்டேன் சொல்லக்கூடிய முஜாஹிதுக்கு பக்கத்தில் நிற்பாங்க, உதவி செய்வான். ஆக இந்த போர் இன்னைக்கு நாளைக்கு ஒரு சீஸ்ஃபயர் வந்தால் நிம்மதியாக இருக்கும். ஹமாஸுக்கு உலகம் முழுவதும் புகழ் பெருகிவிட்டது. இதனால நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வரான். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஹூத்திஸோடைய தாக்குதலும் ஹமாஸோடைய தாக்குதலும் இஸ்ரேலுடைய தாக்குதலும் முழு வேகத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் பேச்சுவார்த்தையை முடிவு கொண்டு விட்டார்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்ஷா அல்லாஹ் இணைந்திருங்கள். உங்களுக்கு எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்.